வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பாஸ்மதி அரிசியில் மட்டன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் இந்த மட்டன் தம் பிரியாணியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பிரியாணி பாத்திரத்தில் 50 மில்லி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவு நெய், 2 நட்சத்திர சோம்பு, ஒரு மராட்டி மொக்கு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 பட்டை, ஒரு பிரியாணி இலை, 4 பச்சை மிளகாய். ஒரு 30 செகண்ட் இதை பெரட்டி விடுவோம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கினது. தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு ஒரு கை அளவு புதினா, அதில் பாதி அளவு மல்லி இலை. மல்லி புதினா நல்லா வதங்கட்டும். மல்லி புதினா நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. ஒரு 30 செகண்ட் இதை பெரட்டி விடலாம். இதில் ஒரு 3/4 கப் அளவு தயிர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்து கலந்து விட்டுட்டோம். இப்போ மட்டன் சேர்த்துடலாம். நான் 3/4 கிலோ மட்டன் சேர்க்கிறேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் மட்டன் வேகட்டும். மூடி வச்சிடலாம். மட்டனில் நம்ம தண்ணியே சேர்க்கல, ஆனாலும் மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்திருக்கு. இதனால் கலந்து விட்ட பிறகு ஒரு 300 மில்லி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் இன்னொரு 20 நிமிஷம் வேகணும். உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். இதை கலந்து விட்ட பிறகு ஒரு 20 நிமிஷம் அளவான தீயிலேயே வேகட்டும். மூடி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 3 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 2 துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்னதாக இருக்கிறதால 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக மல்லி புதினா, உப்பு 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டு. மூடி வச்சிடலாம். 3/4 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிராண்டு தான் நான் உபயோகிச்சிருக்கேன். ஒரு 2-3 தடவை நல்லா அரிசியை அலசி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அரிசி ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை சேர்த்துடலாம். அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு வேகணும். கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அரிசி கிட்டத்தட்ட 3/4 பாகம் வெந்துருச்சு. மட்டன் 20 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இதை கலந்து விட்டுடலாம். இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு இந்த கிரேவியில் பாதியை நம்ம எடுத்துடலாம்.
இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி தூவி விடணும். முக்கால்வாசி அரிசி சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த கிரேவியை மேலே ஊற்றி விடலாம். அதுக்கு மேலே மீதி இருக்கிற அரிசியையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டு மீதி இருக்கிற கிரேவியை இதில் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி புதினா இலை நறுக்கி தூவி விட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மேலால் ஊற்றி விட்டுடலாம். பாத்திரத்தை மூடி ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம தண்ணி வச்சு மூடி வச்சிடலாம். நான் அரிசி வேக வச்ச தண்ணி தான் வச்சுருக்கேன். அளவான தீயில் ஒரு 15 நிமிஷம் எரியட்டும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 35 நிமிஷம் ஆச்சு. நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். அரிசி உடையாமல் இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடணும். உதிரி உதிரியாக அருமையான சுவையில் நம்மளோட பிரியாணி எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதில் இருக்கிற மட்டன் எந்த அளவுக்கு பூ மாதிரி வெந்திருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் நல்லா கலங்குற மாதிரி மெதுவாக கலந்து விடணும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.